முழுவதும் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தொடர்ச்சியாக சென்னை போன்ற பெருநகரங்கள்ல நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் என்பது பல்வேறு இடங்கள்ல வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலைகள் அனைத்துமே நேற்றைய தினம் சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு கடற்கரைகள்ல கரைக்கப்பட்டது. குறிப்பா சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் கடற்கரை, அதே போன்று பாலவாக்கம், காசிமேடு உள்ளிட்ட பல்வேறு 4-5 இடங்கள்ல நேற்றைய தினம் விநாயகர் சிலைகள் என்பது கரைக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில கிட்டத்தட்ட 1164 விநாயகர் சிலைகள் என்பது நேற்று காலை முதல் இரவு வரை இந்த பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்துல கரைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக நேற்று கரைக்கப்பட்ட அனைத்து விநாயகர் சிலைகளுமே பெரிய ட்ரோன்கள், அதே போன்று கிரேன் மூலமாக எடுத்து கடலில் கரைக்கும் பணி என்பது நடைபெற்றது. அதே போன்று கடல் உள்ள மீனவர்கள் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அதுவும் நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டுமே உள்ளே இருந்து அந்த விநாயகர்களை கரைக்கும் பணியிலையும் தன்னார்வலர்களும் நேற்றைய தினம் பணியில ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக இதன் காரணமாக நேற்று மட்டும் சென்னையில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தை பொறுத்தவரை வழிநெடுகிலும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில ஈடுபட்ட இந்த நிலையில் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த கரைக்கும் பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றது. ஒரு கடற்கரையில் கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டதின் காரணமாக இந்த விநாயகர் சிலைகள்ல இருக்கக்கூடிய மரக்கட்டைகள், அதே போன்று அந்த பூஜை செய்து வரக்கூடிய பூ மாலைகள் உள்ளிட்டவைகள் கரை ஒதுங்கி இருக்கக்கூடியதை காலை முதல் தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட பட்டினப்பாக்கத்தில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அதை சுத்தம் செய்யும் பணியில தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நேற்றை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக சென்னையின் புறநகர் பகுதிகள் மற்றும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை, அதிகனமழை வரை பதிவாகியது. இதன் காரணமாக இந்த பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையில சேரும் சகதிமாகவும் இருந்தது. அதே போன்று விநாயகர் சிலைகளை இறப்பதற்கு ஏற்றுவான ஒரு சூழ்நிலையும் இந்த பகுதியில இல்ல. இதன் காரணமாக கிரேன்கள் மூலமாக இறப்பதற்கு ஏற்ப 1 அடி அளவிற்கு மண் மற்றும் ஜல்லி என்பது இந்த பகுதியில கடற்கரையின் மீது கொட்டப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக அதை சுத்தம் செய்யும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 5 பொக்லைன் இயந்திரம் கொண்டும், அதே போன்று பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக 5க்கும் மேற்பட்ட பெரிய லாரிகள் கொண்டும் அந்த கொட்டப்பட்ட மண் ஜல்லிகள் கொட்டப்பட்ட இடங்களை சுத்தம் செய்யும் பணி ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. அதே போன்று மற்றொரு புறம் இங்க இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டைகள், கம்பிகள் உள்ளிட்டவற்றை சுத்தம் செய்யும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது காலை முதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளை பொறுத்தவரை இந்த பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் அதிகப்படியாக பெரிய சிலைகள் என்பது கரை ஒதுங்காமல் இருக்கப்பட்டு வருகிறது. பெரிய கிரேன் மூலமாக இந்த சிலைகள் கரைக்கும் பணி என்பது கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில தற்போது இந்த 2 ஆண்டுகளை ஒப்பிடும்போது பெரிய அளவில் சிலைகள் எதுவுமே கரை ஒதுங்காமல் இருக்கிறது. இருப்பினும் அந்த கழிவுகள், அதிகப்படியான கழிவுகள் அப்படிங்கிறது தற்போது கரை ஒதுங்கி இருக்கின்றது. அதை சுத்தம் செய்யும் பணியில தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நாடு முழுவதுமே விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு பாதுகாப்போடு அந்த விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணி என்பது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுமே நடைபெறும். அந்த வகையில் நடப்பாண்டை பொறுத்தவரையில் விநாயகர் சிலைகள் கரைப்பதற்கு ஏதுவாக பல்வேறு இடங்கள் சென்னை மாநகராட்சி சார்பில் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் சீனிவாசபுரம், பட்டினப்பாக்கம், நீலாங்கரை, திருவான்மியூர், பாலவாக்கம், அதே போன்று மீன்பிடி துறைமுகமான காசிமேடு, திருவெற்றியூர் ஆகிய இடங்கள்ல இந்த சிலைகள் கரைப்பதற்கான இடங்கள் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல இந்த சிலைகள் கரைக்கும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையிலும் கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே 2005 விநாயகர் சிலைகள் என்பது நேற்றைய தினம் கரைக்கப்பட்டிருந்தன. இதன் காரணமாக ஏற்கனவே சென்னை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பிலையும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது காற்றுக்கும் கடலுக்கும் எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காத வகையில் விநாயகர் சிலைகளை வைக்க வேண்டும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் விநாயகர் சிலைகள் வைப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கடலில் வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கக்கூடிய மீன்கள், இறால், நண்டு உள்ளிட்டவற்றினுடைய
எந்த ஒரு அபாயமும் ஏற்படாத வகையில் விநாயகர் சிலைகளை நிறுவ வேண்டும் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்துட்டு அறிவுறுத்தல் பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தான் அந்த விநாயகர் சிலைகள் என்பது வைக்கப்படவும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக இதன் காரணமாக விநாயகர் சிலைகள் அப்படிங்கிறது தற்போது கடல்ல கடைக்கப்பட்டு வந்தது. நேற்றைய தினம் ஒட்டுமொத்தமாக 2000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டதின் காரணமாகவும் பல்வேறு இடங்கள்ல அந்த கடற்கரை ஓரங்கள்ல கழிவுகள் அதிகப்படியாக தேங்கி இருக்கின்றது. ஏற்கனவே பல குப்பைகள் கழிவுகளும் அகற்றப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக அந்த பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் ஓரிரு மணி நேரத்துல முழுவதுமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்துமே வந்துட்டு தூய்மை செய்யப்படும் அப்படிங்கறத சென்னை மாநகராட்சி தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்று நேற்று வரப்பட்ட அந்த விநாயகர் சிலைகள்ல இருந்து கொண்டு வரப்பட்ட மரக்கட்டைகளா இருக்கட்டும், அதே போன்று கம்பிகள் ஆகியவற்றை அருகில் இருக்கக்கூடிய பகுதி மக்களும் அவர்களுடைய வீட்டிற்கு தேவைக்கு எடுத்து செல்கிறார்கள். மற்றவற்றை தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்யும் பணியிலையும் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதிகப்படியாக அந்த பூஜை செய்த கழிவுகள் அப்படிங்கிறது அதிகமா தேங்கி இருக்கின்றது. அது மட்டுமின்றி பெரிய விநாயகர் சிலைகள் கொண்டு வரும் பட்சத்தில் அதனுடன் வரக்கூடிய சிறிய வகையான விநாயகர் சிலைகளும் அப்படிங்கிறது அதிகப்படியாக கொண்டு வரப்பட்டது. அதுவும் கடற்கரை அந்த ஓரங்கள்ல தூக்கி வீசப்பட்டிருக்கக்கூடியதும் இருந்து வருகிறது. அதை சுத்தம் செய்யும் பணியிலையும் தற்போது தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் பல்வேறு பாதுகாப்புடன் பல இடங்கள்லையும் அந்த விநாயகர் சிலைகள் கரைக்கும் பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்றது. அந்த வகையில் தற்போது அதை சுத்தம் செய்யும் பணி என்பது நேற்று இரவிலிருந்தே தொடங்கப்பட்டிருக்கின்றது. 4 கடற்கரைகளிலுமே நேற்று இரவிலிருந்தே வந்துட்டு சுத்தம் செய்யும் பணி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கடந்த 2 ஆண்டுகளை பொறுத்தவரை விநாயகர் சிலைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுல வைக்கப்படவில்லை. ஏற்கனவே அனுமதி பெற்ற விநாயகர் சிலைகளுக்கு மட்டுமே அனுமதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா புதியதாக வைப்பதற்கு எந்த ஒரு விநாயகர் சிலைகளுக்கும் அனுமதி அப்படிங்கிறது நடப்பாண்டுல இல்ல. இதன் காரணமாகவும் விநாயகர் சிலைகள் அப்படிங்கிறது குறைவாகவே இருக்கப்பட்டு வருகிறது. குறிப்பா காலை முதல் அதன் காரணமாகவும் இங்க 1164 விநாயகர் சிலைகள் மட்டுமே கரைக்கப்பட்டதின் காரணமும் பெரிய கழிவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்ல. இருக்கும் கழிவுகளை தன்னார்வலர்களும் தூய்மை பணியாளர்களும் சுத்தம் செய்யும் பணியில தொடர்ச்சியா ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று இந்த கடற்கரை சென்னை பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரத்தை பொறுத்தவரை ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த பட்டினம்பாக்கம் முதல் அதே போன்று இந்த ஈசிஆர் பக்கம் இருக்கக்கூடிய கடற்கரைகள் முழுவதுமே ஆமைகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு முக்கிய கடற்கரை ஓரமாக பார்க்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாகவும் இந்த பகுதியில தற்போது கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய அந்த மணற்பரப்புல நேற்று கொட்டப்பட்ட ஜல்லிகள் மற்றும் மணல்களை தற்போது பணியாளர்கள் வந்துட்டு சுத்தம் செய்யும் பணியையும் நமது ஒளிப்பதிவாளர் சேகர் தற்போது நேரலையில் காண்பித்து வருகிறார். கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட பொக்லைன் இயந்திரங்கள், அதே போன்ற 5க்கும் மேற்பட்ட பெரிய வகை லாரிகள் மூலமாக இங்க இருக்கக்கூடிய அந்த மண்கள் அனைத்துமே வந்துட்டு அள்ளி செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்லையும் இந்த தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்யும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பகுதியில கழிவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஆனா நடப்பாண்டை பொறுத்தவரையில பெரிய அளவில் கழிவுகள் இல்லை அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருப்பினும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதி முழுவதுமே கழிவுகள் மூலமாக அகற்றப்பட்டுவிடும். அதே போன்று பெரிய அளவில் கம்பிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்போடு இந்த பணிகளை வந்துட்டு தற்போது செய்து வருகிறார்கள். குறிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருப்பதற்காக முகக்கவசம் அணிந்தபடியும் தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்யும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய சீனிவாசபுர பகுதி மக்கள் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டைகள் மரக்கம்பிகளை அவர்களுடைய வீட்டிற்கு தேவைகளுக்காக எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியா ஒவ்வொரு ஆண்டும் இந்த விநாயகர் சிலை கரைப்பதற்கு மறுநாள் பெரிய அளவிலான கழிவுகள் அப்படிங்கிறது தேங்கி இருக்கும். அந்த வகையில் நடப்பாண்டை பொறுத்தவரையில கழிவுகள் அப்படிங்கிறது சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் முழுவதுமாக சுத்தம் செய்யப்படும்.